மூன்றாம் பாலினத்தவரின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என்று தற்பொழுது உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நடப்பு 2014 முதல் 25ஆம் கல்வியாண்டுக்கான கால்நடை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை குறித்த விளக்க குறிப்பேட்டில் மூன்றாம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவாக வகைப்படுத்தவில்லை என கூறி நிவேதா என்ற மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் கால்நடை மருத்துவ படிப்புக்கான விளக்க குறிப்பேட்டை ரத்து செய்து மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான சிறப்பு பிரிவில் மாணவர் சேர்க்கை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் கால்நடை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை கோரி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட்டால் போதுமானது என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு மாணவர் சேர்க்கை குழு தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்படவில்லை என்பதால் இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி மனுதாரரின் விண்ணப்பத்தை 2 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என மாணவர் சேர்க்கை குழுவிற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மூன்றாம் பாலினத்தவர் என்ற காரணத்துக்காக மனுதாரரின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என மாணவர் சேர்க்கை குழுவிற்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.